Hi guys, welcome to Muppadi Training Academy. So இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னும் 5 நாட்களே உள்ளன. அதாவது இன்றுடன் சேர்த்து இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு எக்ஸாம்க்கு. 5வது நாள் எக்ஸாமை எழுதி முடிச்சிருப்பேன் அப்படினு சொல்லிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க. அந்த பயம் எல்லாம் கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் எக்ஸாம்ல என்னென்னலாம் எடுத்துட்டு போறோம், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இந்த வீடியோ. சோ முதல்ல லிசன் பண்ணுங்க. பயம், எதுக்கு பயப்படுறீங்க? சோ எதுக்கு பயப்படுறீங்க? இன்னும் 5 நாள் தான் இருக்கு, அதுக்கு தான் பயப்படுறீங்களா? ஒரு கதை சொல்லட்டுமா? அந்த கதையோடவே மோட்டிவேஷன் ஆரம்பிக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தையே வென்று குவித்தவர் அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர். சோ அவரும் ஒரு முறை படையில தோத்தாரு. உலகத்தையே வென்று குவித்தவரையும் பிரான்ஸ் அரசாங்கம் தோற்று சிறைப்பிடித்தது. சிறைப்பிடிக்கும் பொழுது அவரை சிறையில் வைக்கும் பொழுது தனிமையில் வாடப்பட்டார். அப்ப தனியிலும் இருக்கும்போது அலெக்சாண்டர் மிகுந்த மன உளைச்சல், அதாவது என்ன இன்னும் நம்ம உலகத்தையே ஜெயிச்சிட்டோம், ஆனா சாதாரணமா இந்த நாட்டுக்கிட்ட போய் தோத்துட்டோமே அப்படின்னு மிகுந்த மன உளைச்சலான விரக்தியின் உச்சத்திற்கே சென்றார். அப்பொழுது பிரான்ஸ் அரசாங்கத்தின் அனுமதி பெற்று அலெக்சாண்டரோட நண்பர் வந்து என்ன பண்ணாரா, அவரை வந்து பார்த்தாராம். பார்க்கும்போது என்ன அலெக்சாண்டர், நீ உலகத்தையே வென்று இருந்தாலும் இப்ப வந்து சிறைப்பிடிக்கப்பட்டுட்ட, சரி தனிமையை எப்படி கழிப்ப, உங்களுக்கு நான் ஒரு சதுரங்கம் செஸ் போர்ட் தரேன், இதை வச்சு என்ன பண்ணு, தனிமையை பொழுத கழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஸ் போர்டை கொடுத்துட்டு போயிட்டார். ஆனா இறுதி வரை அந்த செஸ் போர்டை அலெக்சாண்டர் அவர்கள் பயன்படுத்தவே இல்லை. அவர்கள் அதை பயன்படுத்தாம என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா இறந்தும் போயிட்டார். அப்படி பயன்படுத்தாம இறந்து போனவுடனே அந்த செஸ் போர்டை பிரான்ஸ் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, இறுதி வரை அலெக்சாண்டரோட இந்த செஸ் போர்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணாங்க, ஏலத்துக்கு விட ஆரம்பிச்சாங்க. அப்படி ஏலத்துக்கு விடும்பொழுதுதான் தெரியுது, அந்த அலெக்சாண்டர் யூஸ் பண்ணாத அந்த செஸ் போர்டுல அதுல இருந்து தப்பிச்சு போறதுக்கான, ஜெயில இருந்து தப்பிச்சு போறதுக்கான ஒரு குறிப்பா அவர் நண்பர் வைத்து கொடுத்திருந்த விஷயம். சோ இப்படி இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மன உளைச்சல் தான் அவரை யோசிக்க விடாம தடுத்திருக்கு அந்த நேரத்துல. சோ இந்த மாதிரி அவர் அன்னைக்கே அதை பிரிச்சு யோசிச்சிருந்தாருன்னா அந்த சிறைச்சாலையில இருந்து வெளியே வந்து என்ன பண்ணிருப்பாரு, பிரான்ஸ் எந்த நாடு தோக்கடிச்சோ அந்த நாடையே போரிட்டு திருப்பி வென்று இருக்கலாம். ஆனா அதை அவர் செய்யல. சோ மன உளைச்சல் தான் ஒரு மனிதனை யோசிக்க விடாம தடுக்குது. இதை உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியுற மாதிரி சொன்னா, ஒரு எலி வந்து ஒரு மரக்கூண்டு, எலி பொந்துக்குள்ள மாட்டிக்குது. எலி கூண்டுக்குள்ள நீங்க வைக்கிறீங்க, மாட்டிக்குது. மரத்தாலான ஒரு எலி கூண்டு. ஒரு மிகப்பெரிய மரத்தையே குறிக்கக்கூடிய சக்தி எலிக்கு இருந்தாலும் அந்த மரக்கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோன்னே எலினால என்ன பண்ண முடியல, அதை குறிச்சு வெளியில வரலாமேன்ற ஒரு யோசனை வரமாட்டது. காரணம் பயம். ஐயோ உயிர் போயிடுமோ, இதை மாட்டிக்கிட்டே உயிர் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் தான். இதுவும் ஒரு சின்ன மரத்துண்டால் ஆனதுதான், இதையும் குறிச்சா நம்ம வெளியே போயிடலாமே அப்படின்ற ஒரு கவனத்தை என்ன பண்ணுது, அதை யோசிக்க விடாம தடுக்குது. சோ ஒரு பயமும் மன உளைச்சலும் தான் ஒரு மனுஷனை முதல்ல யோசிக்க விடாம தடுக்கிறதுக்கான முக்கிய காரணிகள் ஆகும். சோ அதனால பயப்படாதீங்க. தேவையில்லாம 4 நாள் தான் இருக்கு, 5 நாள் தான் இருக்கு. என்ன சார் பண்றது இந்த 4 நாள்ல? ஏற்கனவே படிச்சதை ரிவைஸ் பண்ணுங்க, அதுவே போதும். புரியுதுங்களா? படிச்சது ஞாபகம் வருதா? சாப்பிடும் போது யோசிச்சு பாருங்க ஒரு கேள்வி ஞாபகம் வருதா? குளிக்கும் போது யோசிச்சு பாருங்க ஒரு கேள்வி ஞாபகம் வருதா? தூக்கும் போது ஒரு 2 கேள்வி யோசிச்சு பாருங்க ஞாபகம் வருதா? அதெல்லாம் ஞாபகம் தான் நீ படிச்சுட்டு இருக்க, படிச்சது ஞாபகத்துல நல்லா இருக்கு, அதுவே போதும். தேவையில்லாம இதை கூட 600 கேள்வி கொடுக்குறாங்களா, 300 கேள்வி கொடுக்குறாங்க, அதெல்லாம் வேணாம். நீ படிச்சது ஞாபகம் வந்தா அது போதும், அதே போதும். நம்ம எக்ஸாமுக்கு 13ஆம் தேதி போய் உட்கார அந்த எக்ஸாமுக்கு அதுவே போதும். ஸோ தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் லீட்ஸ் டு இதுதான் டிமோட்டிவேட் பண்றேன்னு நினைக்காதீங்க. லாஸ்ட் மினிட்ல நிறைய படிச்சாலாம் முடியாது. நம்ம கடைசியா இது நாள் வரையும் படிச்சது இதுவரை ஞாபகம் வச்சுட்டு இருந்தா மட்டுமே போதும். ஸோ இன்னொரு விஷயம், எக்ஸாம் அன்னைக்கு காலையில போறீங்க, எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நிம்மதியா போங்க எக்ஸாமுக்கு. தேவையில்லாம பதட்டத்தை உண்டு பண்ணிக்காதீங்க. எக்ஸாம் சென்டருக்கு 9 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்களா, ஆன் டைம் போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ எழுதணுன்னே ரோல் நம்பர் பாருங்க. உங்களுக்கு ரோல் நம்பர் எங்க இருக்குன்னு பார்க்க தெரியலன்னா தயவு செஞ்சு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்டாவது பார்த்துக்கோங்க. இல்லையா, ஐயோ என் நம்பர் விட்டுட்டானே, அங்க இருந்து தான் உன் பயம் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அங்கெல்லாம் அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பக்கத்துல இருக்கவங்க கிட்ட, ஜி இந்த ரோல் நம்பர் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ஜி, ப்ரோ இந்த ரோல் நம்பர் எங்க இருக்கு பார்த்து சொல்லுங்க ப்ரோ, நான் பார்த்து சொல்லிடுவாங்க. ஸோ தேவையில்லாம அங்க இருக்க பியூன் கிட்ட கேட்டா கூட பார்த்து சொல்லிடுவாங்க. ஸோ தேவையில்லாம அந்த இடத்துல உன் பயத்தை உண்டு பண்ணிக்காது. ஸோ இதையும் மீறி நீ உள்ள போற எக்ஸாம்குள்ள போகும்போது முக்கியமா உங்க கையில இருக்க வேண்டியது ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட்டோட ஒரு ஐடி ப்ரூஃப், நெக்ஸ்ட் மாஸ்க், அதுக்கப்புறமா ப்ளூ பென் இல்லைன்னா பிளாக் பால் பென், ரெண்டுத்துல இருக்கலாம். மாஸ்க் எடுத்துட்டு போகணும். மாஸ்க் போல உள்ள சேர்க்க மாட்டான். உடனே வெளியே போன்னு சொன்னோடனே ஐயோ என் லைஃபே போச்சு அப்படின்னு நினைக்காத. நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுவான் தான் ஒருத்தன் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியோட வெளியே மாஸ்க் கடை போட்டு உட்காந்துருப்பான். வெளியே போய் 10 ரூபா கொடுத்தா மாஸ்க் கொடுப்பான், எடுத்து மாட்டின்னு வந்து சேரு. உடனே அங்க போய் பயந்துடாத. அது 2வது பயம். அங்கேயும் பயத்தை நீ தடுத்தா மட்டும்தான் ஈஸியா என்ன லைஃபா போயிடுச்சு. மாஸ்க் வெளியில வந்து வாங்கிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? அதனால வெளியில வா, கடை இருக்கும், மாஸ்க் வாங்கிட்டு போ. நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுவேன் இன்னொருத்தன் யோகிச்சிருப்பான், அவன் அங்க பிசினஸோட வந்து களை இறங்கி இருப்பான். ஓகேங்களா? சோ அதனால அதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா பயத்தை மாஸ்க் நீ எடுத்துட்டு போயிருக்கோம் முன்கூட்டியே. சோ பயப்படாத, அந்த பயத்தையும் தள்ளிவே. அடுத்தது உள்ள போற ஓஎம்ஆர் கொடுக்குறாங்க. ஓஎம்ஆர் பார்த்து கேர்ஃபுல்லா மார்க் பண்ணு. ஏன்னா ஓஎம்ஆர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அங்கேயே உனக்கு என்ரோல்மெண்ட் நம்பர், உன் போட்டோ, உன் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே பிரிண்ட் ஆகி தான் வரப்போகுது. ஸோ பிரிண்ட் ஆகி வந்தது என்ன பண்ணிடு, ஒழுங்கா உனக்கான ஓஎம்ஆர்ல அதை மார்க் பண்ணு. ஷேட் பண்றது தான் பண்ண போற, அதை ஒழுங்கா ஷேட் பண்ணு. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பயம் இல்லாம கரெக்டா பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் புக்லெட் உங்க கையில குத்துட்டோடனே ஒரு 10 நிமிஷம் அதை ஓப்பன் பண்ண வேணாம்னு சொல்லுவான். ஸோ நீ கைப்பால் வச்சு பொறுப்பா ஓப்பன் பண்ணாம ரெடியா இருப்பேன். அந்த டைம் நீ இப்படி யூஸ் பண்ணிக்கோ. ஓஎம்ஆர் ஷேட் பண்ணி முடிச்சோடனே அந்த கொஸ்டின் பேப்பர் புக்லெட்டை திருப்பிக்கோ.
திருப்பிட்டு என்ன பண்ணுனா பின்னாடி ரஃப் ஷீட் தான் இருக்கும். எப்பவுமே முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் பேஜ் இருக்கும், கொஸ்டின் பேப்பர் திருப்பிட்டா லாஸ்ட் பேஜ் என்ன இருக்கும், ரஃப் ஷீட் இருக்கும். அந்த ரஃப் ஷீட்ல உனக்கு தெரிஞ்ச ஏபிசிடி எழுதி வச்சுக்கிறது, ஸ்கொயர் வேல்யூ எழுதி வச்சுக்கிறது, கியூப் வேல்யூ எழுதி வச்சுக்கிறது. ஏன்னா சைக்காலஜிக்கு அதுக்கப்புறமா எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் ஆனோன்னு யோசிக்கிறதுக்கே டைம் சரியா இருக்கும். அந்த டைம் நீ வேஸ்ட் பண்ணாம இதெல்லாம் எழுதி இப்பயே வச்சுக்கிட்டேன்னா அப்புறமா ஈஸியா இருக்கும்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு. அதெல்லாம் முன்கூட்டியே பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஸ்டின் பேப்பர் புக்லெட்டை ஓப்பன் பண்ண உடனே முதல் கேள்வி அறிவியல் இருக்கு, தெரியுது, அட்டன் பண்ணிட்டேன். இரண்டாவது கேள்வி சமூக அறிவியல், தெரியுது, அட்டன் பண்ணிட்டேன். மூணாவது கேள்வி தமிழ், டவுட், சரி கடைசியா அட்டன் பண்ணலாம், ஹோல்ட் பண்றேன், விட்டுறேன். நாலாவது கேள்வி படிக்கிற, மறுபடியும் அறிவியல், தெரியுது, எடுத்துட்டு போய் நாலாவது கேள்வியுடைய பதில மூணாவது கேள்வியில ஷேட் பண்ணிடாத. ஏன்னா நீ மூணாவது கேள்வி என்ன பண்ணிருக்க, விட்டு வச்சிருக்க. அதனால நாலாவது கேள்வியை படிச்சிருக்கேன், ஸோ நாலாவது கேள்வியில தான் அட்டன் பண்ணணும்னு ஓஎம்ஆர்ல கரெக்டா அட்டன் பண்ணு. அந்த இடத்துல நீ அதை தப்பு பண்ணனா அந்த ஒரு மார்க்கும் உனக்கு கடைசியில வேற விதமா மாறலாம். ஸோ ஒரு மார்க்கும் கடைசியில கிளைமேக்ஸ்ல மெரிட் லிஸ்ட்ல வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுங்க. ஸோ அதை முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த ஓஎம்ஆரை ஷேட் பண்றதை முக்கியமா கவனமா ஷேட் பண்ணுங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் மிகவும் ஈஸியா தான் வரும். இவ்வளவு நாள் நீங்க பார்த்த கஷ்டத்தெல்லாம் எவ்வளவோ வென்று வந்துட்டீங்க. ஸோ இது இந்த 1 மணி நேரம் 20 நிமிஷத்துல ஒன்றும் கஷ்டம்லாம் பட போறது இல்லை. ஈஸியா இருக்கும் எக்ஸாம், அழகா போறீங்க, ஃப்ரீயா அட்டன் பண்றீங்க, மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. எக்காரணத்துக்கு கூட டென்ஷன் படாதீங்க, ஃப்ரீ ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நல்லபடியா எக்ஸாம் பண்ணுங்க. ஸோ நீங்க நல்லபடியா எக்ஸாம் எழுதணுன்றதுக்காக முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். ஸோ அனைவருமே காவலர் ஆவீங்க கண்டிப்பா. ஸோ எல்லாரும் காவலர் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்கள் அனைவரும் வெற்றி வசத்தை அவங்க பக்கம் திருப்பிக்கணும்ன்றது சார்பாக முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன், ஃப்ரீயா எழுதுங்க, மார்க் அள்ளிட்டு வாங்க. அன்னைக்கு ஆன்சர் கீயோட உங்களை வந்து மீட் பண்றேன். ஸோ எனக்கு அன்னைக்கு கமெண்ட் பாக்ஸ்ல நான் நல்லா எழுதிட்டேன் எக்ஸாம் அப்படின்னு தான் நீங்க வந்து கமெண்ட்ஸ் கொடுக்கணும். அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.